Hey guys, நான் ஜெய். Finally 6 வருஷம் 320 வீடியோக்கு மேல போட்டப்புறம் நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது இந்த மைல்ஸ்டோனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த பியூட்டிஃபுல்லான வெட்டிங் ஆல்பமை ஃப்ரீயாக கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு அந்த PSD ஃபைல்ஸை எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ளார இந்த மாதிரி PDF ஃபைல் இருக்கும். அதில் எதை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். there you go. உங்களோட டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். நீட்லி அரேஞ்ச் லேயர்ஸ் பேனல் பார்ப்பீங்க. இப்போ நம்ம எப்படி நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த இமேஜ் குரூப் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் இருக்க இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் லேயர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் இமேஜ் இருக்க ஃபோல்டருக்கு போங்க. உங்களோட இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை வெட்டிங் ஆல்பம் கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இமேஜை இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் லேயர் இருக்குல்ல, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸோ தட் நம்மளோட இமேஜ் அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப்குள்ளே மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல். அந்த ப்ரொப்போர்ஷன்லாம் மாறாமல் வரும். அதுக்காக ஒன்ஸ் ஓகேனா என்டர் கொடுத்துக்கோங்க. there you go. நம்மளோட ஆல்பம் ஆல்மோஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? அட்ராக்டிவான கலர்ஸ். அதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இப்படி அதோட பிளெண்டிங் மோடு ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போங்க. இதில் நான் ஆரஞ்சு கலரை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த கலர் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரஷ் டூலை பிக் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபியூ கிளிக்ஸ் ரேண்டமாக கொடுங்க. நான் இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று கொடுக்குறேன். there you go. ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஃபீல் வந்துச்சு. இது ஒரிஜினல், இது கலர்ஸ் ஆட் பண்ணாட்டி. நெக்ஸ்ட் நம்ம கலர் கிரியேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட லேயர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் லேயரை மெர்ஜ் பண்ணிக்கலாமா? அதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் E ப்ரெஸ் பண்ணுங்க. there you go. நம்ம லேயர்ஸ்லாம் ஒரு சிங்கிள் லேயரை மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஃபில்டர் போங்க. கேமரா ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம கலர் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த செட்டிங்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம இதை கலர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பேசிக்ஸில் இருக்கிற இந்த வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ தட் அந்த இமேஜ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டீட்டெயிலில் நான் ஷார்ப்னிங் பண்ணுறேன் கொஞ்சம். அடுத்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறேன் இமேஜுக்கு. நெக்ஸ்ட் நம்ம எல்லோ அண்ட் க்ரீன் கலர் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக கலர் மிக்சர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி அதில் சேச்சுரேஷனை நான் செலக்ட் பண்ணி அதில் க்ரீன் அண்ட் எல்லோவோட செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. there you go. நம்ம கலர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாமா? நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் ஒரிஜினல் இமேஜ். இது கலர் கிரியேட் பண்ணது. சூப்பராக இருக்குல்ல? ஓகே கொடுத்துக்கோங்க. there you go. நம்மளோட வெட்டிங் ஆல்பம் ரெடி. இப்போ நீங்கள் இதை PNG-ஆ இல்லை JPEG ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.